ஆளு ஸ்மார்ட்டா தினமும் இருக்கடா பல்லவா. முதலில் இந்த சீரியலை போட்டோல எப்ப பார்க்க எடுத்த? பிரைஸ் சேனலை வாங்கும்போது தான். சப்ஸ்கிரைப் செய்து ஆ? இதெல்லாம் வீடியோவை டிபில லைக் வச்சா செமையா செய்யுங்கள். இருக்கும்டா. இங்க பாத்தியா? டேய் ஹலோவா, சும்மா சொல்லக்கூடாதுடா. மேடை ஏறி செம்மையா பேசுனேன். நான் கூட ஏதோ ஸ்டேஜ் ஃபியர்ல தேங்க்யூ மட்டும் சொல்லிட்டு இறங்கிடுவேன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்லடா, நல்லாவே பேசினேன். குட் பாய். டேய், அவன் பேசுனதுக்கு பின்னாடி தான் பெரிய பிளானே இருந்துச்சே. அண்ணன் பின்னாடி நிக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே இவன் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணவே ஆரம்பிச்சான். பர்ஃபார்மா? ஏன்னா நான் பேசினது பர்ஃபார்மன்ஸ் மாதிரியான தெரிஞ்சது உனக்கு? அப்படி சொல்லலடா. அண்ணன் நிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தானே மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி அண்ணன் உன்கிட்ட பேச வச்ச. அத சொன்னேன். இத்தனை நாள் அண்ணன் என்கிட்ட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் உனக்கு தெரியாதானே? தெரியும்டா. இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதானே உன் முகத்துல சிரிப்பே பார்க்க முடியுது. என்ன ம்? என்னண்ணே கப்ப கையில தூக்கி சுத்திட்டு இருக்க? இல்லடா, பத்திரமா எடுத்து வைக்கணும்ல. அதான் இடம் தேடிட்டு இருக்கேன். பாரேன். ஃபர்ஸ்ட் ஆடுறா. நல்லா இருக்குல்ல? டேய் சோழா, அப்பா இருக்காருலடா, ம் அவர் பள்ளம் வாங்கின கப்பு மெடல் எல்லாம் எடுத்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரா. ம். மட்டும் தான் சொன்னாரா? ஆஹா, அவர் எதுவும் சொல்லல. ஆனா அவர் மெடலு கப்பெல்லாம் எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டத நானும் நிலாவும் பார்த்தோம்டா. அவரையும் காலேஜுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும்னு நிலா வருத்தப்பட்டு சொல்லிச்சுடா. இப்ப அப்படிதான் நல்லா சந்தோஷப்படுவாரு. இதுவே நம்ம அவர் காலேஜ் கூட்டு போயிருந்தோம்னு வையேன், நம்ம மானத்தையே வாங்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாரு. கரெக்டா சொன்னான். அவர் பண்ணக்கூடிய ஆள் தான். ம் சரி சரி, டைம் ஆச்சு, படுப்போமா? அண்ணே, நாங்கெல்லாம் செட்டில் ஆயிட்டோம். இன்னைக்கு நீ தான் லேட்டு. எங்க எல்லாரையும் விட நீ தான் சீக்கிரம் தூங்கி பழகணும். அது ஏன்? அண்ணனு கல்யாணம் ஆக போகுதுடா. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கூட உட்காந்து இப்படி கதை அடிச்சிட்டு இருக்க முடியுமா? டைமுக்கு தூங்கணும்டா பாண்டி. என்னண்ணே? வெக்கப்படுறியா? சும்மா இருடா. எங்க பாண்டி, அண்ணன் வெக்கத்தாண்டா படுது. டேய், அண்ணே எங்க முகத்தை கட்டு பார்க்கலாம். டேய், சும்மா இருடா. கல்யாணம் ஆயிட்டு அண்ணன் என்ன சீக்கிரம் தூங்கணும்? ஒரு எனர்ஜி வேணும்லடா. சும்மா இருடா. சின்ன பையன் இருக்கும்போது என்ன பேச்சுது? யாரு இவனா சின்ன பையன்? எப்பா சாமி, ஆ? ஆளை விடுங்க. நான் ஏதோ தெரியாம கேட்டேன், நான் போய் படுக்கிறேன். ஏய், எங்கேயே படுக்க வேண்டியதுடா. எங்கடா போற? நான் அண்ணன் பக்கத்துல தான் படுப்பேன். சரி, ஓஹோ, வாடா. போ ம். போ தள்ளி படுங்க. போறேன். வச்சிடலாம் வேணாமா? அதெல்லாம் யார் எடுப்பா? வைடா வைடா டி. டேய் பாண்டி, ஏன்னா? பாரு. இப்பெல்லாம் தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு நம்ம? உங்ககிட்ட பேசாம சரியா தூக்கம் கூட வரலண்ணா. ம், ம். என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா. உன்னை பேச வைக்கிறதுக்காக பல கிலோமீட்டர் ஓடி இருக்கண்ணா. நல்லதுதானடா. மேடை ஏறி எத்தனை பரிசு வாங்கியிருக்க. இதெல்லாம் தான் அண்ணனுக்கு பெருமை. இதை விட்டுட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு எனக்கு போன் வர்றதா பெருமை? தம்பி, இப்படி கட்டி பிடிச்சு காலை மேல தூக்கி போட்டு தூங்குற பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோ. அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டா நீ தனியா தான் தூங்கணும். நீங்க இருக்க மாட்டீங்களாண்ணா? டேய், நாங்க இருப்போம்டா. ஆனா அண்ணன் இருக்காதுன்னு சொல்றோம். அது பரவாயில்ல. அண்ணன் என்கிட்ட பேசினா போதும். பேசாம இருந்தா தான் எனக்கு கஷ்டமா இருக்கும். மத்தபடி அண்ணன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு அது ஓகே தான். டேய், அண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருக்கும்னு நினைச்சியாடா? கல்யாணம் முடிச்சு கையோட கையா பீகார் போயிடும்டா. பீகார் போயிருமா? ஆமாண்டா. என்னண்ணா, என்னோட போயிருவியாண்ணா? டேய், அதெல்லாம் இல்லடா. அவன் சும்மா வளர்றான்டா. நான் இங்கதான் இருப்பேன். சந்தாவே பீகார் வேண்டாம்னு சொல்லி இங்க வந்து தங்குது. நான் ஏன்டா அங்க போறேன்? இவன் சும்மா உன்னை கடுப்பேத்துறதுக்காக டேய், சொல்றான்டா. சும்மாடா. நீ படுவா. நானும் படு படு பார்த்தேன். படு படு. என் அண்ணனாவது பீகார் போறதாவது. ஏனிலா, ம்? முதல்ல பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து வேலைய ஆரம்பிச்சலாம்ல? ஆமா, கல்யாணம்னா பத்திரிக்கை அடிக்கிறது முத வேலை. ம். பத்திரிக்கை எப்படி அடிக்கணும்னு அண்ணன் கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்ன? அண்ணன் கிட்ட பத்திரிக்கையை பத்தி பேசுனீங்கன்னா அவர் வேணாம் தான் சொல்லுவாரு. நம்ம போயிட்டு ஒரு டிசைனை சூஸ் பண்ணுவோம். அது பாண்டி பல்லவனுக்கு அனுப்பி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். ஓகேனா பிரிண்ட் போட சொல்லிடலாம். ம், அதுவும் கரெக்ட் தான். பத்திரிக்கை என்ன சொன்னாலே அண்ணன் எதுக்கு ஏன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். கேட்காமலே பண்ணிக்கலாம். சரி, ட்ரெஸ் எப்ப எடுக்க போறோம்? உனக்கா? எனக்கு இல்ல, கல்யாண பொண்ணுக்கு பட்டு புடவை, சீர அண்ணனுக்கு பட்டு வேட்டி சட்டை, இதெல்லாம் எடுக்க வேண்டாமா? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, அதெல்லாம் தானே முக்கியமான வேலை. சீக்கிரம் எடுத்தாதான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்குலாம் கொடுக்க முடியும். எவ்வளவு வேலை இருக்குல்ல. இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல,
அதுக்குள்ள நிறைய வேலைன்னு சொல்றீங்க. எனக்கு இதெல்லாம் புதுசுல இல்ல. நமக்கெல்லாம் பெரிய செலவே இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அது எப்படியா? நாள் பார்த்து, நேரம் பார்த்து, பத்திரிக்கை அடிச்சு, பா எவ்வளோ வேலை. சரி, இன்னைக்கு நம்ம இன்விடேஷன் வேலையை முடிச்சிருவோம். நாளைக்கு நம்ம பர்ச்சேசிங் வேலையை முடிச்சிடலாம். என்ன சொல்ற? பிளானிங் எல்லாம் நல்லாதான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காசு இருக்கா? காசு இல்லாமல வாங்கிடலாம்னு சொல்லுவேன். காசெல்லாம் இருக்குங்களா? எங்கேயும் திருடலையே. சும்மா சும்மா காமெடிக்கு. நான் ஒன்றும் பரம்பரை திருடெல்லாம் கிடையாது. காதலுக்காக தெரியாம திருடி இருக்கேன். தெரியாம திருடுனீங்களா? சரி, தெரிஞ்சே திருடினேன். ஆனா எல்லாமே காதலுக்காக தானே செஞ்சேன். ஓ, காதலுக்காக செஞ்சீங்க. ஆமா, ம். பரவாயில்லையே. இப்பெல்லாம் காதலுக்காக செஞ்சேன்னு சொன்னா கோவப்பட மாட்டேங்கிறேன். நல்ல முன்னேற்றம் தான். மத்த வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துருவோமா? எங்க? உனக்கு தெரிஞ்ச இடம் தான். அதான் எங்க? பார்த்தா உனக்கே தெரிய போகுது. ஏன் எங்கன்னு சொல்லலாம் வரமாட்டியா? உங்ககிட்ட ஒரு ஹாபிட் இருக்கு சோழன். எங்க கூட்டிட்டு போனாலும் போற இடத்த மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதுல ஒரு சர்ப்ரைஸ் வச்சா நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு நல்லா இல்லையே. சரி, நீ இப்போ இந்த பாட்டு கேளு. அப்படியே மூடு அப்படியே மாறிடும். நல்லா பேச்ச மாத்தணும். இன்னும் வந்திருக்கும். உனக்கு தெரியலையா? இடம் எங்கேயோ பார்த்த மாதிரிதான் இருக்கு. ஞாபகம் வரலையே. நாம ஒரு தாத்தா பாட்டி கூட தஞ்சாவூர் கும்பகோணம் ட்ரிப் போனோமே, அவங்க வீடு தான் இது. ஆமால்ல. போலாமா? நீங்க போங்க, நான் கார்ல இருக்கேன். சும்மா வானில வாசல் வரைக்கும் வந்துட்டு நீ உள்ள வரலன்னு தெரிஞ்சா அப்புறம் கோச்சுப்பாங்க. வா. அப்பா, மா, அப்பா. ஏய் சோழா, நிலா, வாங்க வாங்க வாங்க. லட்சுமி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாருங்க? ஆமா, ஆ? சோழனும் நிலாவும் வந்திருக்காங்க பாரு. சோழா, நிலா, வாமா வா. வாங்க உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. வா. வா 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 வா. காலையில இருந்து உங்களதாம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? லட்சுமி இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? இவர் எப்பவுமே இப்படிதான். நீ வா உக்கார். உக்காருப்பா, உக்காரு. இருமா, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். இருமா, அப்படி எல்லாம் பேசாத. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு நீங்க அவசரமா போகணும்னப்பவே பிளாக் காஃபி கொடுத்து அனுப்புனா, இப்ப விட்டுருவாள உங்களை? எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்போம். இதோ காஃபி இந்தாம்மா. வந்துருச்சு, தேங்க்யூமா. சாப்பிடுங்க. அப்பா, இந்தாங்க. தேங்க்யூ. தேங்க்யூமா. சக்கரை கரெக்டா இருக்காமா? பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? ம். அவ சூப்பரா காஃபி போடுவா. நான் ஒரு நாளைக்கு 2-3 காஃபி கேட்பேன். டாக்டர் ஒரு காஃபிக்கு மேல குடிக்க கூடாதுன்ட்டாரு. நல்ல வேளை நீங்க இன்னைக்கு வந்தீங்க. 2வது காஃபி எனக்கு கிடைச்சது. உட்காருங்கம்மா, வாங்க. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சோழா, ஆ? நீ கேட்டது ஆ. இந்தா, ரொம்ப தேங்க்ஸ்பா. இருக்கட்டும். திடீர்னு ஃபோன் பண்ணி பணம் கேட்டேன். நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலையே? அதெல்லாம் இல்லப்பா, நீ என் புள்ள மாதிரி. எங்களுக்கு ஒரு அவசரம்னா நீ ஓடி வந்து பண்றது இல்லையா? அதே மாதிரி உனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நான் ஹெல்ப் பண்றேன். அவ்வளவுதான். தேங்க்ஸ்பா. நிலா கிட்ட நீ சொல்லலையோ? ஆமா, சொல்லல. அதான் இப்படி ஷாக்கா பாக்கறா. அது ஒண்ணு இல்ல நிலா. அண்ணன் கல்யாணத்துக்காக சார் கிட்ட பணம் கடனா கேட்டிருந்தேன். அதான் இப்ப கொடுத்தாங்க. சோழா, நீ ஒரு நிமிஷம் உட்காந்து எண்ணி பாத்துக்கோ. ஐயோ, அதெல்லாம் வேணாம்ப்பா. நான் இந்த பணத்தை கண்டிப்பா திரும்ப கொடுத்துருவேன்.
நீ குடுத்துருவேன்னு எங்களுக்கு தெரியாதா? நீ பொறுமையா குடு. ஒரு அவசரமும் இல்ல. வெளியே நிறைய இடத்துல கேட்டு ட்ரை பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல. அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு தோணுச்சு. நீ வெளிய ட்ரை பண்ணியிருக்கவே வேண்டாம். எங்க கிட்ட கேட்டிருந்தா உடனே குடுத்துருக்க போறோம். இல்ல, திடீர்னு அண்ணன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாள் கம்மியா தானே இருக்குன்னு ரொம்ப சிம்பிளாவும் பண்ண முடியாதுல்ல. நீ இவ்வளவுலாம் விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்ல சோழா. ஆ, சாப்பாடு ரெடியா இருக்கு. 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ, அதெல்லாம் வேணாமா, நாங்க 2 பேரும் சாப்பிட்டுதாம்மா வந்தோம். இங்க தானே வர்றீங்க. சாப்பிடாம வரலாம்ல. இல்லம்மா, இன்னொரு நாள் நான் கண்டிப்பா சாப்பிடுற மாதிரியே வரும். ஆ, அப்புறம் வெள்ளிக்கிழமை எங்க அண்ணனுக்கு பூந்தமல்லி முருகன் கோயில கல்யாணம் வச்சிருக்கோம். நீங்க 2 பேரும் கண்டிப்பா வந்து எங்க அண்ணனை வாழ்த்தணும். கண்டிப்பா வரோம்ப்பா. சேரனுக்கு எங்களோட வாழ்த்து சொல்லிடு. சரிப்பா, நாங்க அப்ப கிளம்புறோம். ஆ, ம். நிலா ஒரு நிமிஷம் இருமா. நீங்க இங்க வாங்க. ஆ. இந்தாம்மா, வாங்கிக்கோ. போன தடவை கொடுத்தீங்களே. போன முறை கொடுத்தா இந்த முறை கொடுக்க கூடாதா? நீ எத்தனை முறை வீட்டுக்கு வந்தாலும் கொடுப்ப. சந்தோஷமா வாங்கிக்கோ. வாங்கிக்க. 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கீங்க. ஆசீர்வாதம் வாங்குங்க. எங்களை ஆசீர்வாதம். நல்லா இருங்க, நல்லா நல்லா இருங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, நாங்க அப்படியே ஆ. கிளம்புறோம்ப்பா. வாங்க, வாங்க. வரமா வாங்க, வரம்பா. வாங்க. அனுப்பி விட்டு வரலாம். போயிட்டு வரோம்பா. போயிட்டு வரோமா. ஆ, போயிட்டு ரொம்ப வாங்க. நன்றிப்பா. ஆ, கல்யாண வேலையை நல்லபடியா பாருங்க. வரோம். நாங்க ஆ, வந்துடுறோம். போயிட்டு வாங்க. அண்ணா, இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது வீண் போகலங்க. சேரங்கனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிருச்சுங்க. இந்த காரணம் தாங்க எல்லா வரமும் தள்ளி தள்ளி போயிருக்கு. ஆமாடா, அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போறதை நினைச்சு வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருக்காது அப்பங்க. அண்ணா, அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சா அடுத்து உனக்கு தானே. டேய், முதல்ல அண்ணன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். அண்ணா, நிஜமா வாங்க. நிஜமாடா? ஐயோ, இருக்கமாடா. வா வானதி. ம். என்ன 2 பேரும் முகமும் ஒரே சிரிப்பா இருக்கு? அதான் நீ வந்துட்டீங்களா, இனிமே சிரிச்ச மாதிரிதான். என்ன ப்ரோ நக்கலா பேசுறீங்க? டேய், வேலையை பாடுறா. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான். வானதி, நீ வா, உட்காரு. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் வானதி. என்ன பாண்டி? சேர அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது எப்போ? வர வெள்ளிக்கிழமை கோயில்ல வச்சு அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். வர வெள்ளிக்கிழமையா? ஆமா வானதி. இவ்வளவு சீக்கிரம் வச்சிருக்கீங்க? என்கிட்ட கூட சொல்ல பாத்தியா? ஏய், நாங்களே இப்பதான் பேசி முடிவு பண்ணோம் வானதி. ஏன் திடீர்னு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வைக்கிறீங்க? கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையும் ரெடி, பொண்ணும் ரெடி. அப்புறம் கல்யாணம் பண்ண அது மட்டும் இல்ல வானதி, கொஞ்ச நாளா வீட்டுல போயிட்டு இருக்கிற பிரச்சனை தான் உனக்கே தெரியுமே. சந்தா வீட்டு சைடுல இருந்து அவங்கள ஊருக்கு வர சொல்லி ஒரே ப்ரெஷர். பத்தாவதுக்கு அவங்க இங்கேயே தேடி வந்துட்டாங்க. நல்ல வேலை, சரியான நேரத்துல நீ வந்து ஹெல்ப் பண்ணதால தப்பிச்சோம். இதுக்கப்புறமும் வெயிட் பண்றது நல்லதுலன்னு தோணுச்சு. அதான் அண்ணனுக்கு உடனே கல்யாணம் பண்ணிடலான்னு இறங்கிட்டோம். சூப்பர் பாண்டி, ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லிருக்க. கல்யாணம் பிக்ஸ் ஆனதும் உங்க அண்ணா பயங்கர ஹாப்பியா இருப்பார்ல? அண்ணா முதல்ல தயங்குச்சு, நாங்க தான் அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டோம். நார்மலா ஒரு கோயில்லையே சிம்பிளா கல்யாணம் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கோம். சிம்பிளா பண்ணாலும் எல்லாரையும் கூப்பிடுவீங்கல்ல? கூப்பிடுவோம் வானதி. நெருங்கின சொந்தம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, இப்படி எல்லாரையும் கூப்பிடுவோம். எனக்கு சொல்லுவீங்கல்ல பாண்டி? ஹே, என்ன கேள்வி இது? உனக்கு மட்டும் இல்ல, ப்ராப்பரா உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கையே வைப்போம். நிஜமாவா பாண்டி? வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைப்பீங்களா? ஆமா, பின்ன உனக்கு பத்திரிக்கை வைக்காம விட்டுருவோமா? நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆக போறோம். உன் அம்மா அப்பாவை இன்வைட் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? கண்டிப்பா கூப்பிடுவோம் வானதி. நீ அம்மா அப்பாவெல்லாம் கூப்பிடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல பாண்டி. என்ன வானதி, உங்க அம்மா அப்பா எங்களை மதிச்சு பொண்ணு பார்க்க வாங்கலாம் கூப்பிட்டாங்க. அவங்கள எப்படி கூப்பிடாம இருக்கிறது? இது நம்ம வீட்டு விசேஷம் வானதி. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நீ உன் ஃபேமிலி இல்லாமலா? நீங்க எப்போ அவங்க கிட்ட பேசுனீங்க? நான் நேத்தே பேசிட்டேன்ல. நான் சொன்ன உடனே அவங்களும் பணம் தரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பணத்தை கரெக்டா திருப்பி கொடுத்துருங்க சோழன். பின்ன கொடுக்காம விட்டுருவேனா? என்ன பார்த்தா உனக்கு என்ன கடன் வாங்கிட்டு கொடுக்காதவ மாதிரியா இருக்கு? அப்படி இல்ல, நான் ஜஸ்ட் சொல்றேன். உனக்கெல்லாம் கடன் வாங்கி பழக்கமே இல்லைல்ல. நான் எங்க சோழன் கடன் வாங்க போறேன்? என் வீட்ல எல்லாமே அப்பா பாத்துப்பாரு.
எனக்குன்னு கூட நான் யார்கிட்டயும் கடன் வாங்கினதே இல்ல. புரியுது. இன்னைக்கு நான் கடன் வாங்கும்போது அதை பார்க்க கூட நீ அவ்வளவு கூச்சப்பட்ட. நானும் கவனிச்சேன். இதுக்கு தான் வரும்னு தெரிஞ்சிருந்தா நீ என் கூடவே வந்திருக்க மாட்டல்ல. அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் உங்க ஓவர் இமேஜினேஷன். கடன் வாங்குறீங்கன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. கடன் கேட்கறது ஒண்ணும் தப்பு இல்ல. எனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்லாம் அவசியமே இல்லைல்ல. எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. நீ வளர்ந்த சூழ்நிலை வேற, நான் வளர்ந்த சூழ்நிலை வேற. இன்னும் சொல்லப்போனா நீ வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே நிலைமை என்னன்னு புரியுது. நான்லாம் இஷ்டம் இருந்தா வேலைக்கு போவேன், இல்லைன்னா வீட்டுல சும்மா இருப்பேன். அப்ப எனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது. இதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எந்த கமிட்மெண்ட்டும் ஏற்படுத்திக்கிட்டது இல்ல. சாப்பாடுக்கு மட்டும்தான் காசு வேணும், அதையும் அண்ணன் பாத்துக்குவோம். அதனால பெரிய எய்ம்லாம் இல்லாம அப்படியே சுத்திட்டு இருப்பேன். நீ ஊர்ல வச்சு என் ஆம்பிஷனை பத்தி, அப்புறம் என் வேலையை பத்தி, என் ஃபியூச்சரை பத்தி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இத்தனை நல்லா இதை பத்தி எல்லாம் யோசிக்காமலே இருந்துட்டேன்னு தோணுச்சு. இப்ப பாரு, அண்ணனுக்கு கல்யாணம், கையில 1,00,000 கூட இல்லாம கடன் வாங்கிட்டு இருக்கேன். நீ சொந்தமா பிசினஸ் தொடங்கும் போது அதுக்கு நான் பணம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன நம்பி 5,00,000 கூட கடனா கொடுக்க யாருமே ரெடியா இல்ல. இதெல்லாம் கடந்து வரும்போது தான் என் நிலைமை என்னன்னு எனக்கே புரியுது. ஆனா இனிமே அப்படி இருக்காது. சீக்கிரமே நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். கடன் வாங்குற நிலைமையில இருந்து கடன் கொடுக்குற நிலைமைக்கு நான் முன்னேறிடுவேன். என்னடா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? அது நடந்துட்டா சந்தோஷம் தான். நீ என்ன இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்றதா? அது நீ இப்ப இருக்க நிலைமையே ஓகே தான், அவ்வளவு மோசமாலாம் இல்ல. ஏன் இப்படி வருத்தமா பேசுறேன்னு கொஞ்சம் ஆறுதலா பேசலாம்ல. நீங்க மோசமா தான் சோழன் இருக்கீங்க. அவசரத்துக்கு 1,00,000 கூட பணம் சேவிங்ஸ் வச்சுக்காம இருக்கீங்க. நீங்களே உணர்ந்து அதை பத்தி பேசுறீங்க. அப்படிலாம் இல்ல. கடனாளியாவே இருங்கன்னு நான் சொல்லணுமா? கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா பாரு. அண்ணன் தான் கால் பண்றாரு. யார் உங்க அண்ணனா? உங்க அண்ணன் சோழன். சரி பேசு. சொல்லுங்கண்ணே. நிலா எங்கப்பா இருக்க? நானும் சோழனும் ஏதோ வெளில வந்திருக்கோம். ஆ, வேலை முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் சைட்டுக்கு வரீங்களாப்பா? எதுக்குண்ணே? நீ வாப்பா, நான் சொல்றேன். சரி. அண்ணா, லொகேஷன் மட்டும் அனுப்புறீங்களா? நீ சோழன் கூட தானப்பா வருவ? சோழன் கிட்ட மாதவர சைட்டுன்னு சொல்லு, அவனுக்கு தெரியும். சரிண்ணே. சரிப்பா, வச்சுறேன். என்னவா? மாதவர சைட்டுக்கு வர சொல்றாரு. என்னன்னு சொல்லலையா? ஓதான் கேட்கணும். அண்ணன் ஒர்க் பண்ற சைட்டுக்கு போறீங்களா? இதோ போயிடலாம் இல்ல.